நண்பர்களே, அனுமன் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது அவரது அபாரமான பலம். மலைகளை தூக்குவது, கடலை தாண்டுவது, சஞ்சீவி மலையை எடுத்து வருவது என அவரது ஆற்றல் அளவிட முடியாதது. ஆனால் அனுமனின் பலம் என்பது வெறும் உடல் வலிமை மட்டும்தானா? இல்லை, அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது. ராமரை சந்திப்பதற்கு முன் அனுமன் எப்படி இருந்தார்? ராமரை சந்தித்த பிறகு அவர் எப்படி மாறினார் என்பதுதான் அந்த ரகசியம். ராமரை சந்திப்பதற்கு முன்பு அனுமன் சுக்ரீவனின் அமைச்சராக இருந்தார். அப்போது அவர் மிகவும் பலசாலியாக இருந்தாலும் தனது முழுமையான ஆற்றலை உணர்ந்திருக்கவில்லை. ஒருமுறை ஒரு சாபத்தின் காரணமாக தனது சக்தியை அவர் மறந்தும் போனார். அதனால்தான் சீதையை தேடி இலங்கை செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தபோது ஜாம்பவான் போன்ற பெரியவர்கள் அவரது சக்தியை அவருக்கு நினைவுபடுத்த வேண்டியிருந்தது. அப்போதுதான் அவர் தனது பலத்தை உணர்ந்து கடலை தாண்டினார். இது அவரது உடல் வலிமையின் ஒரு பகுதி மட்டுமே. ஆனால் உண்மையான மாற்றம் நிகழ்ந்தது அவர் ராமரை சந்தித்த பிறகுதான். அனுமன் ராமரின் முன் முதலாக ஒரு சாதாரண குரங்காகவே சென்றார். ஆனால் ராமரின் பார்வை அவர் மீது பட்ட நொடியில் அவரது ஆன்மா பிரகாசம் பெற்றது. ராமரின் திருநாமத்தை உச்சரிக்கும் போது அனுமனின் ஆற்றல் பல மடங்கு பெருகியது. ராமரின் அன்பும் நம்பிக்கையும் அனுமனுக்கு புதிய பலத்தை கொடுத்தன. சீடை இருக்குமிடம் தேடிச் சென்றபோது ராமரின் மோதிரத்தை எடுத்து சென்றார். அந்த மோதிரம் ராமரின் நம்பிக்கை. அந்த மோதிரம் அளித்த பலத்தால் தான் இலங்கையில் அசோகவனத்தில் சீதையை கண்டார். பிறகு இலங்கை நகரத்தை எரிக்க முடிவு செய்தபோது ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டுதான் தன் வாளுக்கு வைக்கப்பட்ட தீயால் ஒரு பெரும் நகரத்தையே அழித்தார். அவரது பலம் வெறும் உடல் பலம் அல்ல, அது ராமரின் மீதான பக்தி பலம். ராமர் மீதான அன்புதான் அனுமனின் மிக உயர்ந்த ஆற்றலாக மாறியது. இதுவே அனுமனின் ரகசியமான பலம். ராமரை நினைத்து ஒவ்வொரு நொடியும் வாழும் அனுமனுக்கு ஒருமுறை ஒரு பெரிய சவால் ஏற்பட்டது. அப்போது அவர் ராமர் மீதான பக்தி காரணமாக ஒரு அசுரனின் தந்திரத்தை முறியடிக்க ஒரு விசித்திரமான ரூபத்தை எடுத்தார். அந்த ரூபம் என்ன தெரியுமா? ஏன் அந்த ரூபத்தை எடுத்தார்? அடுத்த வீடியோவில் அந்த சுவாரஸ்யமான கலியை தெரிந்து கொள்வோம்.